என் உள்ளம் கவர்ந்தீரே. பிரியமானவரே, என்றும் இரக்கம் உள்ளவரே, அழகானவரே, என் உள்ளம் கவர்ந்தீரே. நன்றியோடு என்றும் உம்மை துதிக்கிறோ. உம் கரங்கள் பிடித்து என்னை நடத்துமே. நன்றியோடு என்றும் உம்மை துதிக்கிறோ. உம் கரங்கள் பிடித்து என்னை நடத்துமே. பிரியமானவரே, என்றும் இரக்கம் உள்ளவரே, அழகானவரே, என் உள்ளம் கவர்ந்தீரே. பிரியமானவரே, என்றும் இரக்கம் உள்ளவரே, அழகானவரே, என் உள்ளம் கவர்ந்தீரே. தனிமையில் இருந்த போது தள்ளாடி போனேனே. தனிமையில் இருந்த போது தள்ளாடி போனேனே. பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. எந்தன் கண்ணீரை துடைத்தவர் நீரே. எந்தன் கண்ணீரை துடைத்தவர் நீரே. தனிமையில் இருந்த போது தள்ளாடி போனேனே. தனிமையில் இருந்த போது தள்ளாடி போனேனே. பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. எந்தன் கண்ணீரை துடைத்தவர் நீரே. எந்தன் கண்ணீரை துடைத்தவர் நீரே. பிரியமானவரே, என்றும் இரக்கமுள்ளவரே, அழகானவரே, என் உள்ளம் கவர்ந்தீரே. பிரியமானவரே, என்றும் இரக்கமுள்ளவரே, அழகானவரே, என் உள்ளம் கவர்ந்தீரே. பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி வாழ்வுதலும் வார்த்தைகள் 3ஆம் அதிகாரம். மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே 31 முதல் 35 வரக்கூடிய. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த நாளை குடும்பங்களுக்காக என்று அர்ப்பணித்திருக்கின்றதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பமாக உம்முடைய பிரசன்னத்தை தந்து குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே, குடும்ப வாழ்விலே வந்து கொண்டிருக்கின்ற வந்து சென்ற ஏற்ற தாழ்வுகளை சோதனைகளை ஜெயிக்க அடியார்களுக்கு உம்முடைய வழியிலே எங்களை நடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட நாங்கள் தியானிக்க இருக்கும் இந்த அருமையான நேரத்திலே அடியனை மூடி மறைத்து நீரே முழுமையாக வெளிப்பட்டு உம்முடைய சத்தியத்தை உம்முடைய விருப்பத்தை அடியார்களுக்கு வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல்
வெளிப்படுத்திய காரியங்களை நாங்கள் கேட்டவைகளை வாழ்ந்து காட்ட ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் மனப்பாடமான பாடங்கள். இயேசுவையே துதி செய்தி மனமே என்ற பாடலை பாடுங்கள். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுக்காக பராபர வஸ்து, மாசனுக்காக பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணினும் வெள்ளினும் வாழ்வு சுகிக்க, மண்ணினும் வெள்ளினும் வாழ்வு சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். வருவோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் குடும்பங்களில் வசிக்கின்றவர்கள். குடும்பங்களாக சொல்லப்போனால் திருச்சபை ஒரு குடும்பமாக கூட சொல்லலாம். திருச்சபை குடும்பத்தில் இணைந்து செயல்பட்டு வாழ்கின்ற குடும்ப மக்கள். குடும்பம் என்பது இறைவன் உருவாக்கிய ஒன்று. கடவுள் உலகை படைத்த பொழுது உலகில் அவர் படைக்க வேண்டும் என்று நினைத்த அத்தனை காரியங்களையும் அத்தனை பொருட்களையும் படைத்த பின்பு மனிதனை படைக்கின்றார். மனிதனை படைக்கும் பொழுது படைப்பதற்கு முன்பாக மனிதனை நான் படைத்தால் படைத்த நேரத்தில் இருந்து அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மனிதனை படைப்பதற்கு முன்பாக மனிதனுக்கு தேவை என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கிய பின்பு படைத்த பின்பு மனிதனை படைக்கின்றார். மனிதனை படைத்த கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். ஆகவே அவனுக்கு ஒரு இணையை உருவாக்கினார். அவனுக்கு ஒரு இணையை உருவாக்கினார். மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுக்காக உருவாக்கிய இணையை, துணையை அவனுடைய எலும்புகளிலிருந்து ஒன்றை எடுத்து, விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து மனுஷியாக சிருஷ்டிக்கின்றார். மனுஷியாக சிருஷ்டித்து அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற வாக்கு, இந்த உலகிலே சுகித்து வாழுங்கள், பதுகி பெருகுங்கள் என்று
ஆசீர்வாதத்தோடு குடும்பத்தை உருவாக்கினார். இந்த உலகிலே நாம் காணுகின்ற நிறுவனங்கள் எத்தனையோ வகை வகையான நிறுவனங்களை பார்க்கின்றோம், அமைப்புகளை பார்க்கின்றோம், சமூக அமைப்புகளை பார்க்கின்றோம். அவைகள் எல்லாவற்றையும் விட குடும்ப நிறுவனம், குடும்ப அமைப்பு எல்லாவற்றையும் விட சிறந்தது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமே, ஆதி அடிப்படையே குடும்பம். இந்த குடும்பத்தை உருவாக்கிய ஆண்டவர் இன்று அந்த குடும்ப சூழலை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்கின்ற முதல் வேத பாடம், முதல் வேத பாடத்திலே நாம் யோசுவாவை பற்றி, யோசுவாவின் கடைசி சந்திப்பு என்று சொல்லலாம், மக்களோடு அவருடைய கடைசி சந்திப்பு. அந்த கடைசி சந்திப்பிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை நம் எல்லோருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த, மனப்பாடமாக எப்ப கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்ல போனால் சொல்லுவாங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வார்த்தையை யோசுவா இஸ்ரேல் மக்களின் பெரியவர்களை எல்லோரையும் அழைத்து கூட்டி அவர்கள் முன்பாக அவருடைய சொல்ல போனால் பிரியாவிடை சொல்லுவாங்க இல்லையா, பிரியாவிடை வார்த்தையாகத்தான் உரையாக உரைக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து மோசேயின் வழியாக நம் கண்கள் காண எத்தனையோ வகையான பெரிய பெரிய காரியங்களை செய்து எகிப்தை வீழ்த்தி வந்த வழியிலே எத்தனையோ மக்களை சந்திக்க வைத்து, சந்தித்த மக்களோடு போராட்டங்களிலே வெற்றியை தந்து, பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த இடத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த இடம் என்பதை கூட தெரிவு செய்து தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கடவுளை மறந்து விட்டீர்கள். கடவுளை மறந்து விட்டீர்கள். கடவுளை மறந்து நீங்கள் இன்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஏன்னு சொன்னா, வந்த வழியிலே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எகிப்திலிருந்து வந்து கொண்டிருந்த நாட்களிலேயே அவர்கள் மோசே ஆண்டவரை சந்திக்க என்று மலைக்கு சென்ற பொழுது அவர்கள் உடனேயே என்ன செய்கிறார்கள், அவர்களிடம் இருந்த நகைகள் எல்லாவற்றையும் தங்கத்தை உருக்கி கன்றுக்குட்டியாக்கி வேற்று தெய்வம் ஒன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். கடவுள் கொடுமை இருக்கின்ற அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நாட்களிலும் அவர்களுக்கு பிரியமானது எதுவோ, அவர்களுக்கு தெரிந்தது என்று சொல்லப்படும், கடவுள் என்று தெரிந்தது என்று சொல்லப்படால் எதுவோ அதை அவர்கள் வணங்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள், வணங்குகின்றார்கள். அதனாலதான் யோசுவா சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினார், எகிப்திலிருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த கடவுள் உங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று நினைத்தால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்கள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை இப்பொழுது முடிவு செய்து கொள்ளுங்கள். யோசுவா சொல்ல போனால் ஒரு பெரிய பெரிய தலைவர். யோசுவாவும் காலேபும் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிய, புறப்பட்ட இடத்திலிருந்து கடைசி வரை வாக்களிக்கப்பட்ட தேசம் வரை வந்து சேர்ந்தவர்கள்.
அதிலும் யோசுவா மோசேயோடு கூட இருந்து மக்களை வழிநடத்தியதில் அனுபவம் பெற்றவர். அனுபவம் பெற்ற காரணத்தினால் மோசே இறந்த பொழுது, மோசே என் ஊழியன் இறந்து விட்டான், நீ இந்த மக்களை வழிநடத்து என்று அந்த வழிநடத்துதலின் பொறுப்பும் கொடுக்கப்பட்ட யோசுவா அந்த மக்களை முழுமையாக வழிநடத்தி ஆண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவருக்கு சொன்னாரோ, எங்கு சென்றாலும் உன்னோடு கூடவே நான் இருப்பேன், மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து வழிநடத்தி வந்த ஆண்டவரை அவர் நடத்தி வந்த மக்கள் மறந்து விட்டார்கள். வேறு தெய்வங்களை வணங்க முயற்சிக்கின்றார்கள், வேறு தெய்வங்களை வணங்குகின்றார்கள். மூதாதையர் வணங்கிய தெய்வங்கள், எமோரியரின் தெய்வங்கள், இவைகளுக்கு பணிந்து நடக்க அவர்கள் தங்களையே விற்று கொண்டிருக்கும் அந்த நாட்களிலே மோசேயின் அருமையான ஊழியன் யோசுவா, நீங்க யாரை வணங்குவீங்கன்னு தெரியாது, யாரை வணங்கினா நன்மை உண்டாகும், யாரை வணங்கினால் வாழ்வு கிடைக்கும், யாரை வணங்கினால் உங்களுக்கு நினைப்பது நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரமோ என்றால் எங்கள் வாழ்வு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும் இல்ல, என்னுடைய குடும்பமும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற வார்த்தை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் எல்லாரும் யாரை சேவிக்க போகின்றீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்று வரை உங்களை வழிநடத்தி வந்த தேவனை மறந்து வேறு வழியிலே சென்றால் கடவுள் உங்களுக்கு இன்னும் தீமை செய்வார். எப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் வருகின்ற வழியிலேயே கண்டிருக்கின்றீர்கள். அந்த கன்றுக்குட்டியை வணங்கிய பொழுது மக்கள் எல்லோரையுமே ஆண்டவர் அழித்து போட்டார். அவருக்கு எதிராக முறுமுறுத்த நாட்களிலே அவர்களுக்கு தேவையான தண்டனையை கொடுத்தார். மோசேக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்த கூட்டத்தையே மண் பூமி திறந்து விழுந்து விடக்கூடிய அளவிற்கு செய்தார். இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது செய்திருக்கின்ற கடவுள் இன்னும் வர இருக்கின்ற நாட்களிலே அவரை வணங்காமல் நீங்கள் வேறு எந்த கடவுளை தெரிந்தெடுத்து வணங்கினாலும் தீமை வரத்தான் போகின்றது. ஆகவே நீங்கள் எந்த கடவுளை வணங்க போகின்றீர்கள் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரம் என்று யோசுவா தன்னுடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கும் ஒரு தீர்மானத்தை உருவாக்குங்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் அளவிற்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு குடும்ப தலைவனாக யோசுவா ஆண்டவருக்கு முன்பாக யோசுவா யார், யோசுவா என்றாலே யார் என்பதை அவர் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். எப்பொழுதும் கடவுளோடு இருந்து கடவுளுடைய வேலையை, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவன். அவரே என்னை நடத்தி இருக்கின்றார், அவரே என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார், அவரையே நான் வணங்குவேன், நானும் என் வீட்டாரும் கடவுளையே எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த யெகோவா தேவனையே வணங்குவோம் என்று வாக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தன்னை உருவாக்கினார். முதலிலே தன்னை ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்கக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்கினார். அதனால்தான் மோசே இறந்த பின்னர் யோசுவாவை அழைத்து, மோசே இறந்து விட்டான் என்று கவலைப்பட வேண்டாம், நீ இந்த மக்களை வழிநடத்த வேண்டும், வழிநடத்துவதற்கு தேவையான அத்தனையையும் நான் உனக்கு கொடுப்பேன், உன் கால்வதிக்கு தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன், மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன்,
என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு, ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு யோசுவாவின் பர்சனல் லைஃப், அவருடைய தனித்த வாழ்வு ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது. ஆண்டவருக்கு எவ்வளவு உகந்ததாக இருந்தது என்றால், அதனால் தான் நானும் என்று மக்களுக்கு முன்பாக அவர் சொல்லும் பொழுது, இந்த யோசுவா யாரு, யோசுவா என்ன பெரியவனா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு முன்பாக நானும் என்று உறுதியாக சொல்லுகின்றார். கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், கடவுளையே நம்பி இருப்பவன், கடவுளால் வழிநடத்தப்படுகின்றவன், கடவுளுடைய கண்களிலே தயவை பெற்றவன், அவருடைய கண்களிலே பெரியவனாக காணப்படுகின்றவன் என்பதையெல்லாம் நானும் என்ற ஒரே வார்த்தையிலேயே யோசுவா மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆம் பிரியமான சகோதரன் சகோதரி, நீயும் நானும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நாம் நம்முடைய இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே குடும்ப தலைவர்களாக, குடும்பத்திலே தாய்மார்களாக, பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, யோசுவாவை போன்று நான் கடவுளுடைய கண்களிலே எவ்வளவு இடம் பெற்றிருக்கின்றேன், கடவுளுடைய சிந்தையிலே நான் எவ்வளவு இடம் பெற்றிருக்கின்றேன் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க யோசுவா அழைக்கின்றார். நானும் என்று அவர் உறுதியாக சொல்லும் பொழுது, நான் எந்த விதத்திலும் கடவுளுக்கு புறம்பாக இல்லை. கடவுள் நிச்சயமாக மோசேக்கு பிறகு என்னை தெரிந்தெடுத்தது போல தெரிந்தெடுத்ததால் அவருக்கு உகந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். குடும்ப தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் யோசுவா ஒரு நல்ல முன்மாதிரி. என் வீட்டாரும் நானும், என் வீட்டாரும் என்று சொல்லுகின்ற யோசுவா எவ்வளவு ஒரு அழுத்தமா, என் குடும்ப மக்கள், என் குடும்பத்தை, என் குடும்பத்தில் என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லோருக்குமாக நான் பேசுகிறேன். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேமிப்போம் என்று எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நான் பேசுகிறேன் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார். அந்த தைரியம் அவருக்கு அவருடைய குடும்பம் கொடுக்கின்றது. அந்த தைரியத்தை அவருடைய குடும்பம், அவருக்கு மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து அவருக்கு அந்த வார்த்தையை மக்களுக்கு முன்பாக எடுத்துரைக்க தைரியம் கொடுக்கின்றது. நம்மிலே எத்தனை குடும்ப தலைவர்கள் இதே போன்று என் குடும்பத்துக்காக நான் என்ன வேண்டாலும் பேசலாம், என் குடும்பத்துக்காக நான் பேசுவது எதுவோ அதையே என் குடும்பம் பின்பற்றும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு காரியம் வந்ததுப்பா வீட்டில் கேட்டு சொல்றப்பா என்று சொல்லுகின்றவர்கள் தான் அநேகம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்க வேண்டும் என்றால் வீட்டில் கொஞ்சம் கேட்டு சொன்னா நல்லா இருக்குப்பா, நானா சொன்னா நல்லா இருக்காது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை நம் குடும்பங்களிலே இருக்கின்றது. நான் என்னுடைய வீட்டில் கேட்காம, என் மனைவியை கேட்காம, அதை என் பெரிய மகனை கேட்காம, சின்ன மகனை கேட்காம, என் மகளை கேட்காம ஏதாவது சொல்லிட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு போனக்கு எனக்கு திட்டு கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய நிலையில் அநேக குடும்ப தலைவர்கள் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற எல்லோருக்கும் முன்பாக யோசுவா, என் வீட்டாருக்காக நான் பேசுகிறேன், என் வீட்டில் உள்ளவர்கள் நான் சொல்வது அனைத்தையும் பின்பற்றி நடப்பார்கள், நான் சொல்வது எதுவோ அதுதான் என் குடும்பத்தில் நடக்கும் என்று குடும்பமே இணைந்து செயல்படுகின்ற, குடும்பமே எந்த எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற முடிவை யோசுவா எடுத்தால் அது நடக்கும் என்ற தைரியத்தை அவர் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவருக்கு கொடுத்திருந்தார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை இனிமையானது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிலைக்கு ஆண்டவர் நம் எல்லோரையும் இந்த நட நாளிலே அழைக்கிறார். குடும்பமாக வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும்
எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சோதனைகள், எல்லாவற்றுக்கும் காரணம் ஒருவரை சார்ந்து வாழாத ஒரு காரணமே, ஒருவரை அன்பில் நடத்தாத ஒரு காரணமே, ஒருவருக்கு என்ன தேவை என்பதை தேவையை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையை கேட்பதற்கு முன்னால் செய்து கொடுக்கும் தலைவர்களாக இருந்தால் இந்த நிலையில் நிச்சயமாக வருவதற்கு இடமில்லை. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6வது படிச்சிருக்கிற குழந்தை, பெண் குழந்தை பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவளுக்கு வழியிலே ரோட்டில் ஒரு சிறிய விபத்து. அந்த விபத்திலே அந்த மகள் மிகவும் அதிகமாக காயப்பட்டு விட்டாள். ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கின்றார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற நேரத்தில் மகள் அந்த ட்ரீட்மெண்ட் பலன் கொடுக்காமல் இறந்து விடுகின்றார். இறப்பதற்கு முன்பாக அந்த மகள் அவளுடைய பெற்றோருக்காக அவருடைய கடைசி விருப்பமாக வெளிப்படுத்திய விருப்பம் என்ன என்றால், என் சாவுக்கு பிறகாவது எங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், வீட்டில் சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் என்று தன்னுடைய கடைசி விருப்பமாக வெளிப்படுத்தினார். இது எல்லா வீட்லையுமே நிறைய இடங்களில் நடக்கிறது. சண்டை இல்லாமல் இருக்கக்கூடாது என்றல்ல, சண்டை சச்சரவுகள் வர வேண்டும். ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு என்றால் அந்த மாதிரிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும், வரத்தான் வேண்டும். வந்து அந்த சண்டை சச்சரவுகள் மத்தியிலும் ஒழுங்காகவும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள வழிமுறைகளை ஏற்படுத்தினால் போதும். அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பத்தை நடத்தினால் அந்த குடும்பத்திலே நிச்சயமாக பிள்ளை, வீட்டிலே வாழுகின்ற பிள்ளை, எங்க அப்பா நான் செத்ததுக்கு பிறகாவது எங்க அப்பா அம்மாவுக்கு புத்தி வந்த போதும் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படாது. எல்லாம் நிறைய குடும்பங்கள் நடக்கின்ற காரியம் வெளிப்படையாக நடக்காவிட்டாலும், வெளிப்படையாக காண முடியாவிட்டாலும் குடும்பங்களிலே எத்தனையோ குடும்பங்கள் இன்று விவாகரத்துக்காக கோர்ட்டுகளை நாடி செல்லுகின்றார்கள். விவாகரத்து கேஸ் சொல்லப்போனா இன்னைக்கு எத்தனையோ இருக்கின்ற அத்தனை கேஸ்களை விட அநேகம் கேசுகள் என்று சொல்லலாம். ஏனெனில் குடும்பங்களிலே ஏற்றத்தாழ்வுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வதில்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்ற நிலை இல்லை. யோசுவாவை போன்று என் குடும்பத்திற்காக நான் பேச முடியும், நீ பேச முடியுமா என்று கேட்பது போல இருக்கின்றது. என் குடும்பத்திற்காக நான் வாக்கு கொடுக்க முடியும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேமிப்போம். சாலமோன் இருந்தாரு. சாலமோன் ஆண்டவர் எந்த அளவிற்கு உயர்த்தினார் என்றால், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டாரு, ஞானத்தையும் கொடுப்பேன், அதற்கு மேலும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன் என்று அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அத்தனை ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்தார். ஆனால் சாலமோனுடைய வாழ்வு கடைசியிலே கடவுளுக்கு உகந்த வாழ்வாக அமைந்ததா? அமையாததற்கு காரணம் இல்லாத கடவுளுக்கு உகந்தவனாக வாழ முடியாத ஒரு காரணம் என்ன என்றால், அவன் கொண்டு வந்த மனைவி எந்த தெய்வத்தை வணங்கினாலோ அந்த தெய்வத்தை வணங்கினாலுடைய நான் உனக்கு மனைவியாக இருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த மனைவியின் பின்னால் தன் கடவுளை மறந்து அவன் மனைவி கொண்டு வந்த கடவுள் சிலைகளை வணங்க ஆரம்பித்தார். அந்த சாலமோனுடைய குடும்பத்திலே நடந்த மனைவிக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லல. மனைவி எவ்வாறு கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அதே போன்று கணவனும் மனைவியை அடிமையாக நடத்தாமல் இணையாக, அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் ஆதாமை படைத்த பிறகு ஏவாளை படைக்கும் பொழுது இணையை படைத்தார் என்று சொன்னேன். இணையாக நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தத்துடன் கூடிய முதலாம் கற்பனை. அடுத்து, பிதாக்களே, பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷைகளிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. பிள்ளைகளே, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதை கேட்ட பிள்ளைங்க சொன்னாங்களா, நீங்க சொல்றது சரிதான், அதே மாதிரி நீங்க நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருப்போம் என்று சொல்லுகிறார். இன்றைய சூழலை சொல்ல போனால், நம்ம இந்திய தேசத்திலே சொல்ல போனால் குடும்ப வாழ்வு சிறந்த ஒரு குடும்ப வாழ்வாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய நிலையிலே மேலை நாடுகளின் கலாச்சாரம் நம்முடைய குடும்பங்களை எவ்வளவு பாதித்திருக்கின்றது என்றால், ஒரு குடும்பம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க. சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போன குடும்பத்தில் எல்லாரும் போய் டேபிளில் உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு யாருக்கு என்ன வேணும் என்று அந்த பேரை வந்து கேட்குறாரு. எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அப்போ அவங்களுக்குலாம் யார் யாருக்கு என்ன வேணும்னு அவங்களும் கேட்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்பாவாக குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இந்த பொருள் கொண்டு கொடுப்பா என்று சொல்ல முடியவில்லை. என் மகன் ஒரு பொருளை சாப்பிடுவான், மகன் இன்னொரு பொருளை விரும்புவா, என் மனைவி நான் சாப்பிட மாட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுப்பா என்று பேரிடம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நாம் கூட ஹோட்டலுக்கு சென்றோம் அப்படின்னா, நாம் சொல்வதை விட நம்முடைய பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ எது தேவையோ அதை கொண்டு என்று சொல்லக்கூடிய நாள் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நாட்களிலே பிரியமான சகோதரி யோசுவா, நானும் என் வீட்டாரோ என்று வீட்டிற்காக பேசக்கூடியவராக இருப்பது போல நம்மையும் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்காகவும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்று குடும்ப தலைவர்களை ஆண்டவராக அழைக்கின்றார். ஊழியம் செய்த நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். வேற எதுவும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கவில்லை, கொடுக்காது. கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகின்ற காரியத்தை நினைத்து பார்க்கும்போது, ஏலி ஞாபகம் எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரிதான். ஏலி சாமுவேலுக்கு தலைவனாக குருவாக நடத்துவராக இருக்கின்றார். சாமுவேல் குழந்தை பருவத்திலேயே அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். சாமுவேலுக்கு கடவுள் தரிசனமாகி ஏலியின் குடும்ப நிலையை பற்றி சொல்லுகின்றார். ஏலியின் குடும்ப நிலை, ஏலி அன்று இருந்த நீதி தலைவர்களிலே பெரியவர், மக்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர். மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஏலி நீதி தலைவராக இருக்கின்றவர். அவருடைய குடும்பத்தை எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்லும் பொழுது அவருடைய குடும்பம் அழிய போகின்றது, அவருடைய குடும்பம் அழிய போகின்றது என்று சாமுவேலுக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார். ஏனெனில் நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் அறிவுரை கூறி நடத்துகின்ற ஏலி அவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, நல்லா நடத்த முடியல. அவருடைய பிள்ளைகளால் அவருடைய குடும்பம் அழிய போகின்றது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதே அதிகாரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் கடைசியாக அவருடைய பிள்ளைகள் 2 பேருமே இறந்து போகின்றார். இதே போன்று நாமும் நாம் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற திருச்சபைகளிலும் கூட, இருக்கின்ற ஊரிலும் கூட, நாட்டிலும் கூட பெரிய பெரிய தலைவர்களாக கூட இருக்கலாம்.
இப்போ நம்முடைய தேச தலைவர்களே ஒரு சில பேர் சொல்ல போனோம்னாக்கா அவங்களுடைய பிள்ளைங்கனால அவங்களுடைய கடைசி காலம் மிகவும் கஷ்டமான காலமாக மாறி இருக்கின்றது. பெரிய பெரிய தலைவர்கள், நாட்டு தேச தலைவர்களாக இருந்தவர்களிலே. அதே போன்று நம்மையும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதில் இந்த யோசுவாவின் மூலமாக நமக்கு நான் எப்படி இருக்கின்றேன், நான் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது, நான் என் குடும்பமும் சேர்ந்து என்ன செய்ய போகின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லுவதை வெளிப்படுத்துகின்றார். கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். இப்போ நம்ம வீடுகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, நிறைய வீடுகளில் வெளியில் கதவுல நிறைய பேர் என்ன செய்வாங்க, இவ்வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து இவ்வீட்டின் தலைவர் என்று, கிறிஸ்துவே இவ்வீட்டின் தலைவர் என்று எழுதியிருப்பாங்க, எழுதி ஒட்டியிருப்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடு என்ட்ரன்ஸில் பெரிய படம் இருக்கலாம், ஏசாமியோட படம் இருக்கும். இதே மாதிரி ஒரு பெரியவர் என்ன செய்யறாரு, தன்னை வீட்டிலே வைப்பதற்காக என்று ஒரு பெரிய ஏசாமியோட படத்தை ஒன்று வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போய் அந்த வீட்டில் எங்கே வைக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடிய இடத்த தேடுறாரு. எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தேடுறாரு. தேடி தேடி எந்த இடமுமே அவருக்கு என்ன செய்யற ஒத்து வர்றது மாதிரி தெரியல. இந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ அந்த வீட்டை கட்டின மேஸ்திரியை கூப்பிட்டு, ஏப்பா இந்த இடத்துல இந்த வீட்டில் எந்த இடத்துல இந்த படத்தை வச்சா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மேஸ்திரி வந்து அங்கங்கே பார்த்துட்டு கடைசி, ஐயா உங்கள் வீட்டில் இந்த படத்தை வைக்கிறதுக்கான இடமே இல்லை, உங்கள் வீட்டில் இந்த படத்தை வைக்கிறதுக்கான இடமே இல்லை, இந்த படத்தை வைக்கிறதுனால இந்த படத்துக்காக நீங்கள் ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். புதுசாக ஒரு வீடு கட்டி இந்த படத்தை வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கின்றார். பிரியமான சகோதரர்கள், நம்முடைய வீடுகளிலே பெரிய பெரிய படங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கலாம். எல்லாமே சுவரில் ஒட்டப்பட்ட வார்த்தைகளாகவும் சுவரில் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற படங்களாகவும் இருந்தால் மட்டும் போதாது. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கும்போது, எங்கள் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு தம்பி, தமிழ் செல்வன் அவன் பேர். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். சாப்பிடாம பைபிள் படிச்சுட்டு இருப்பான். என்னடா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாளுக்கான சுவிசேஷ வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி முடிக்காத வரை நான் சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா சாப்பாடு பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட நான் எப்போ அந்த பகுதி எந்த பகுதியை படித்து மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த மனப்பாட பகுதியை நான் மனப்பாடம் செய்து அவர்கள் ஒப்புவித்தாலேயே எனக்கு காலையில் சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு எங்கள் அம்மா இங்கே இல்லை, நான் ஹாஸ்டலில் இருக்க, இருந்தாலும் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இதை நான் படிச்சுட்டு தான் சாப்பிடணும். பிரியமான சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வழி நடத்துகின்றோம், கடவுளுக்குள்ளாக எப்படி நடத்துகின்றோம். என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவோடு நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குள் நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆன்மீகத்திலே எவ்வளவு தூரம் நம்முடைய பிள்ளைகள் வளர்கின்றார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நாம் வாசிக்கின்ற சுவிசேஷ வேத பாடத்திலே ஆண்டவர் இயேசுசாமி கிட்ட வந்து அவரோடு கூடிய அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த மக்கள் எல்லாரும், மக்கள் நிறைய பேர், உங்க அம்மாவும் சகோதர சகோதரிகளும் வெளியே வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மாவும் உங்க சகோதர சகோதரிகளும் வெளியே வந்து நின்று உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரா, யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி என்று கேட்டு அங்கே அமர்ந்திருந்தவர்களிலே, அவரை சுற்றி அமர்ந்திருந்தவர்களிலே எல்லோரையும் சுற்றி பார்த்த பிறகு என்ன சொல்ற, இவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் சகோதரிகளும் என்று சொல்கிறார். இவர்களே என் தாயும் சகோதரனும் சகோதரிகளும் என்று சொல்லும் பொழுது சொல்லிய பிறகு கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னு படிக்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்
அவனே என் சகோதரனும் எனது சகோதரியும் எனது தாயுமாய் இருக்கிறார் என்றார். ஆம்பியமான சகோதர சகோதரியே, கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கின்றவன் எவனோ அவனே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும் என் குடும்பமும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இப்ப நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறார். நம் எல்லோரையுமே அவருடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்கின்றார். ஏனெனில் நாம் எல்லோரும் உறுதியா சொல்லலாமா, நம்ம எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்தால் தைரியமாக நாம் ஆலயத்தில் வந்து அமர முடியும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்தால் தேவனுக்காக எங்கேயும் எதையும் பேச முடியும். ஏனெனில் உன்னை நடத்துகின்றவர் தேவன், உன்னை நடத்துகின்றவர் கடவுள். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நிகழ்வில் லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே லூக்கா 2வது அதிகாரத்திலே 41 52 வரை உள்ள வசனங்கள் குடும்பம், மரியா, யோசேப்பு, இயேசுசாமி இவர்கள் மூவரும் வாழ்கின்ற குடும்பத்தின் நிலையை அங்கே வெளிப்படுத்துகின்றது. அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இயேசுசாமியை கூட்டிக்கிட்டு விழாவுக்கு செல்லுகிற. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். எருசலேமுக்கு போற ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகளை நாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றார்கள், விழாவை கொண்டாட செல்கின்றார்கள். அந்த விழாவை கொண்டாட சென்ற பொழுது அங்கே இயேசு காணாமல் போகின்றார் என்று பார்க்கின்றோம். 3 நாள் பயணத்திற்கு பிறகு ஏசாமியை காணாமல் சொன்ன உடனே குழந்தையை காணாமல் சொல்லிட்டு அப்பா அம்மாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. உற்றார்கள் தேடுகிறார்கள். வந்த நண்பர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது திரும்பவும் அதே பயணத்தை ஏறெடுத்து ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஆலயத்தில் சென்று பார்த்தால் அங்கே உண்மையிலேயே அவர்களுக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிள்ளை இயேசு அங்கே வேத சாஸ்திரிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களிடம் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த தாயும் தந்தையும் அவரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரும் பொழுது கடைசியா 51வது வசனம் படிக்கல, பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்த கடவுள் மகன் இங்கே இந்த மனித பிரதிநிதிகளாக, அப்பாவாக, வளர்ப்பு தகப்பனாக, அம்மாவாக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அவர்கள் 2 பேருக்கும் பணிந்து நடந்தார். அப்பா அம்மாவோட கடமை ஒவ்வொரு வருடமும் அவர்கள் எவ்வாறு ஆலயத்துக்கு கூட்டி சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம சொல்ல போனா நம்முடைய பிள்ளைகளிலே எத்தனை பேர் வடா போயிருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் நம்ம கூட வராங்க, இப்போ நான் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்முடைய எல்லா பிள்ளைகளோடும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும். கூட்டி செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை அவர்கள் கண்டு மகிழக்கூடிய அளவிற்கு பிள்ளையின் செயல் இருந்தது. நம்முடைய பிள்ளைகளின் செயல்களை கண்டு நாமும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை மகிழ்ந்து ஆழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடைசி 52வது வசனம் படிக்கல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு ஞானத்திலும் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார்.
கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளையாக வளர்ந்தார். ஆம்பியமான சகோதரர்களே, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உகந்த வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர் என்று பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ இருக்கும் அமரும் பொழுதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எழும் பொழுதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நடக்கும் பொழுதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், படுக்கும் பொழுதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இறைவனை பற்றி எடுத்துரை என்று சொல்லப்படுகிறது. நாமும் இந்த நாளிலே குடும்ப நாளை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே நம்முடைய குடும்பங்களை இத்தனை வருடமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றாக இருக்கின்ற குடும்பத்தால் எல்லோரும் சேர்ந்து எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்த நிலையில இருக்கின்றன. அந்த சீரழிந்து கிடக்கின்ற குடும்பங்களிலும் இறைவனின் திட்டம் நிறைவேற வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க முடிந்தது என்றால் அதை விட பெரிய காரியம், நல்ல காரியம் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே இருக்காது. சீரழிந்த குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக மாற்ற என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்றால் நிச்சயமாக கடவுள் யோசுவாவை பார்த்து சொன்னது போல, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன். நீ வாழ்கின்ற நாட்களிலே நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்ய முடியும். நீ எந்த இடத்திலே கால் வைத்தாலும் அந்த இடம் உனக்கு சொந்தமாக மாறும். நீ நினைப்பது எல்லாம் நிறைவேறும் என்று நம்மையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே என்ன நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கின்றோமோ அதை விட மேலான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வீடுகளிலே குடும்பங்களிலே நிறைவேற ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ, புரிந்து வாழ்கின்ற நாட்களிலே இருக்கின்றவைகளை பகிர்ந்து வாழ, ஒருவர் ஒருவரை அன்பு செலுத்தி வாழ இந்த நல்ல நாளிலே கடவுள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த யோசுவாவின் மூலமாக அதே வார்த்தையை நாம் நம்முடைய வழிபாடுகளிலே மெழுகுதிரி ஏந்தி அதை கொடுக்கும் பொழுது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேமிப்போம் என்று சொல்லுகின்றோம். அந்த வார்த்தை சொல்லோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்விலும் அதை பின்பற்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக குடும்பங்களை நீர் நினைத்து பார்க்கின்றீர் என்பதற்காக நமக்கு நன்றி கொள்கின்றோம் ஆண்டவரே. அவரை நல்ல தகப்பனே வேண்டும், வர்த்திக்கப்பட வேண்டும். உன் மீது கொண்ட நம்பிக்கையிலே நாங்கள் வர்த்திக்கப்பட்டவர்களாக வாழ அடியார்களை இந்த நல்ல நேரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலமாக மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தின் பொருளாசை மண்ணாகி போகுமே, உலகத்தின் பொருளாசை மண்ணாகி போகுமே, உம் வார்த்தை உயிருள்ளது, உம் அன்பு மாறாதது. உலகத்தின் பொருளாசை மண்ணாகி போகுமே, உலகத்தின் பொருளாசை மண்ணாகி போகுமே, உம் வார்த்தை உயிருள்ளது, உம் அன்பு மாறாதது. இயேசுவே, உம் அன்பு